வணக்கம். யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக காணி வாங்கணும்னு ஆசை இருக்கா? உங்களுக்கு அந்த வீடியோ யாழ்ப்பாணம் அல்லப்பட்டியில் குறைவான விலையில் காணி விற்பனைக்கு வந்திருக்கு. யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து பண்ணை வீதியில் சுமார் 9 கிலோமீட்டருக்குள்ளே வரும் பொழுது அல்லப்பட்டி சந்தை வருது. இந்த சந்தையிலிருந்து பலப்பக்கம் திரும்பி இப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது 500 மீட்டரில் கார்மேல் மாதா கோவில் வரும். இதில் இருக்கிற இந்த சந்தியால் வலப்பக்கம் திரும்பி அப்படியே நேராக போக வேண்டியதான் இந்த விற்கப்பட வேண்டிய காணிக்கு. முடிவில் ஒரு சேர்ச் ஒன்று வருது. இதில் வீதி ரெண்டாக பெரியுது. ஒன்று வந்து இங்கால கடற்கரைக்கு போகுது. இது ஒரு அழகான கடற்கரை, டூரிஸ்ட் எல்லாம் வந்து போகிற ஒரு கடற்கரை. இங்கே போக தேவையில்லை. நாங்கள் நேராக வந்து இந்த சேர்ச்சால் வந்து வலப்பக்கம் திரும்பி ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது விற்பனைக்குரிய காணி வரும். அதுக்கு முதல் இடப்பக்கத்தில் ஒரு அழகான ஹோட்டல் ஒன்று வரும். அது மட்டும் இல்லை, வலப்பக்கம் அல்லை ஸ்டார் ரிசோர்ட்டின் முன்பக்கம் நல்வரவு போட்டிருக்கு. இந்த பாதையில் தான் போக போகிறோம். இங்கே போயிட்டு உங்களுக்கு மண்வளம் எப்படி இருக்குது, எத்தனை பிறப்பு காணி, என்ன மாதிரி அயல் சூழல்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு விளக்கமாக காட்ட போகிறோம். பக்கத்தில் அயல்லே எல்லாம் வீடுகள் குடிகள் எல்லாம் இருக்கணும். வீடு எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வீடு இருக்குது. இந்த பாருங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லையாக காட்டுறோம். தூணெல்லாம் போட்டு தான் இருக்குது. சொந்த காணி உண்டு. எல்லா கல் இருக்குது, பெரிய கல் ஒன்று இங்கே கீழே. இதை பாருங்கள், எல்லா கல் பழைய முறையிலான எல்லா கல் அப்படியே இருக்குது. பாருங்கள், இப்படியே வருது. அடுத்த எல்லையாக காட்டுறோம். பாருங்கள், அப்படி போய்க்க இந்த பாருங்க, அந்த எல்லாம் உங்களுக்கு காட்டினாங்க. அப்படியே வருது. இங்கால டவுனுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோனராக காணிகள் போவோம். இது அப்படி இல்லை. இந்த தூண் அப்படியே நேரவே அதில் ஒரு தூண் இருக்குது. அந்த தூண் தானே வளைஞ்சிருக்கிற தூண். இந்த அதில் காட்டுறோம் பாரு. இந்த 40 பிறப்பு காணியும் குறைஞ்ச விலையை தான் கொடுக்க போயினோம். இடத்தரகர் யாருமே இல்லை. நேரடியாகவே காணிக்காரோட உங்களை தொடர்படுத்தி விடுவிடும். தொடர் விளக்கத்தை வந்து இந்த வீடியோட டிஸ்பிளேயில் உங்களுக்கு போடுறோம். நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், இலங்கையிலேருந்து வந்து நீங்கள் கதைக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டு வாட்ஸ்அப் இலக்கம் எல்லாம் எங்கே இருந்தாலும் நீங்கள் கதைச்சு இந்த காணியை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு ஒரு காணி சம்பந்தமான விஷயத்தை பற்றி கதைக்கிறதுக்கான காணொளி தான் இது. அல்லப்பட்டியில் ஒரு 40 பிறப்பு காணி ஒன்று விலைக்கு வந்து கிடக்கிறது. அந்த காணியை பற்றி கதைக்கிறதான் இந்த காணொலியில் நோக்கம். மலிவு விலையில் வந்திருக்கு. எங்களோட குர்ணராக்களுடைய காணி தான். ஆனால் இதில் எனக்கு ஏதோ ஒரு லாபமும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னுடைய சேனலில், என்னுடைய யூடியூப் சேனலில் அந்த குடும்பம் அங்கே சுவிஸில் இருந்து அவர்கள் எங்களோட அந்த காணி வீடியோ அனுப்பியிருக்கலாம். இதை ஒருக்கா போட்டு இந்த பப்ளிசிட்டிக்கு போட்டு விடுங்க காணி விற்கிறதுக்குன்னு சொல்லி கேட்ட இடத்துல இந்த காணொலி அமைமொழியை வேறொரு எனக்கு ஒரு லாபமும் இல்லை, ஒன்றும் இல்லை. கேட்டால் நான் யாருக்கும் உதவி செய்கிறாள், என்ன வந்து வீடியோ எடுக்க சொல்லி கேட்டால் நான் வீடியோ எடுக்கிற ஒரு ஆள் அதுதான் செய்து கண்டு இருக்கிறேன். அதால் நீங்கள் ஒரு தரம் இந்த காணி விற்கிறதால எனக்கு ஏதோ புரோக்கர் காசு அது இது என்று ஒரு தரம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட தொலைபேசி இலக்கம் இந்த டிஸ்பிளேலேயும் இருக்கும். அவங்களோட இதில் அவ்வளோ சுவிஸ் நம்பரும் இலங்கை நம்பரும் போட்டிருக்கும். நீங்கள் பார்த்துட்டு அந்த காணி கொஞ்சம் மலிவாக விற்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். விலை இதுகளை நீங்கள் அவர்களுடைய பேசி தீர்மானிக்கிறது உங்களுக்கு நல்ல. எனக்கும் இந்த விலைக்கும் தெரியாது. என்னட்டை அடித்து கேட்டாலும் நான் எனக்கு அந்த விலைப்பட்டி ஒன்றும் சொல்ல இல்லை. அவங்களுடைய நீங்கள் அந்த விலைப்பட்டிகளை எவ்வளவு ஒரு பரப்பு காணி எவ்வளவு 40 பரப்பு காணியாம் அல்லப்பட்டியில் மலிவு விலையில் விற்கிறேன்னு சொல்லி அந்த காணொலி எடுத்து அவங்களும் போய்த்தான் இந்த காணொலி எடுத்துருக்கிறாங்க. எடுத்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் விரும்பின நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு காய்ச்சிங்கன்னா சுவிஸ் நம்பரும் கிடக்கு, இலங்கை நம்பரும் கிடக்கும். நீங்கள் தொடர்பு கொண்டு, ஆனால் அது கடற்கடை அறுவடையும் மற்றது கொஞ்சம் ஹோட்டல் இல்லாமல் இருக்கான், வீடு இல்லாமல் இருக்கான். நீங்கள் போய் பார்க்குறேன், நீங்கள் பார்த்து அதை பற்றி விசாரிங்க. ஓகே, இதுதான் முக்கிய காரணம் சொல்ல விரும்பியிருக்கிறேன். இந்த குரல் பதிவையும் அதில் சேர்த்து விட்றேன். நீங்கள் பார்த்து நீங்கள் அவர்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் எடுக்குமாறு தாழ்மையாக வேண்டுகிறேன். நன்றி. அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அடித்து தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நேராக போக வேண்டியதான் டூரிஸ்ட் எல்லாம் வந்து போகிற ஒரு கடற்கரை, 40 பிறப்பு காணி. இந்த பாதையில் தான் போக போகிறோம். இங்கே போயிட்டு உங்களுக்கு தொடர் விளக்கத்தை வந்து இந்த வீடியோட டிஸ்பிளேயில் உங்களுக்கு போடுறோம். எல்லாம் கல் இருக்குது, பெரிய கல் ஒன்று இங்கே கீழே. வணக்கம். யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக காணி வாங்கணும்னு ஆசை இருக்கா? உங்களுக்கு அந்த வீடியோ யாழ்ப்பாணம் அல்லப்பட்டியில் குறைவான விலையில் காணி விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த காணிக்கு எப்படி வாரன்று தான் முதலாவது பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த காணியில் என்னென்ன இருக்குது, காணியின் மண் வளங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காட்டுறோம். வாங்க போய் பார்க்கலாம்.
யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து பண்ணை வீதியில் சுமார் 9 கிலோமீட்டருக்குள்ளே வரும் பொழுது அல்லப்பட்டி சந்தி வருது. இந்த சந்தியிலிருந்து வலப்பக்கம் திரும்பி இப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது 500 மீட்டரில் கார்மேல் மாதா கோவில் வரும். இதில் இருக்கிற இந்த சந்தியால் வலப்பக்கம் திரும்பி அப்படியே நேராக போக வேண்டியதான் இந்த விற்கப்பட வேண்டிய காணிக்கு. முடிவில் ஒரு சேர்ச் ஒன்று வருது. இதில் வீதி 2ஆக பெரியுது. ஒன்று வந்து இங்கால கடற்கரைக்கு போகுது. இது ஒரு அழகான கடற்கரை, டூரிஸ்ட் எல்லாம் வந்து போகிற ஒரு கடற்கரை. இங்கே போக தேவையில்லை. நாங்கள் நேராக வந்து இந்த சேர்ச்சால் வந்து வலப்பக்கம் திரும்பி ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது விற்பனைக்குரிய காணி வரும். அதுக்கு முதல் இடப்பக்கத்தில் ஒரு அழகான ஹோட்டல் ஒன்று வரும். அது மட்டும் இல்லை, வலப்பக்கம் அல்லை ஸ்டார் ரிசோர்ட்டின் முன்பக்கம் நல்வரவு போட்டிருக்கு. இந்த பாதையில் தான் போக போகிறோம். இங்கே போயிட்டு உங்களுக்கு மண் வளம் எப்படி இருக்குது, எத்தனை பிறப்பு காணி, என்ன மாதிரி அயல் சூழல்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு விளக்கமாக காட்ட போகிறோம். பாருங்கள், இதில் ஒரு சொந்தமான உறுதி காணி தான். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய அளவிலான காணி உண்டு. 40 பிறப்பு. இதை பார்த்தீங்கண்டா பாருங்கள், நல்ல ஒரு மண்புட்டி எல்லாம் இருக்குது இந்த இடத்துல. ஒரு நிலம் வந்து பசலையான என்ன மண் வளங்கள் எல்லாம் நல்ல, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த பனிகள் எல்லாம் நிற்கிது பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நிலத்தில் அவ்வளோ உரிமம் இருக்குது. இப்போ நீங்கள் என்னத்தை போட்டாலும் இங்கே விளையும் பாருங்க. இங்கே பாருங்க, பனையிலே இவ்வளோ தூரம் வந்து நிற்கணும்னு சொல்லிக்க. நீங்கள் என்ன மரம் இப்போ தோட்டம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு ஹோட்டல் அடிக்கிறான்னு சொன்னாலும் என்னென்னாலும் நீங்கள் செய்யலாம். இந்த காணியில் 40 பிறப்பு காணி. இந்த பாருங்க, மரங்கள் எல்லாம் இதெல்லாம் விற்பனைக்கு வந்து கிடக்கு. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. பனியில் தான் நிற்கிது. அந்த பனியை நீங்கள் அப்படியே வளர்த்து எடுக்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக இங்கே காணியில் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கும் செய்யலாம். இதை பாருங்க, பக்கத்தில் அயல்லே எல்லாம் வீடுகள் குடிகள் எல்லாம் இருக்கணும். வீடு எல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வீடு இருக்குது. பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது. கிட்ட கடற்கரை கூட இருக்குது. இந்த பாருங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லையாக காட்டுறோம். தூணெல்லாம் போட்டு தான் இருக்குது. சொந்த காணி உண்டு. வேறுங்க பார்த்தா தெரியும்னா உங்களுக்கு இதில் நடந்து போய் கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும். நிறைய பனிகள் எல்லாம் நிற்கிது. ஒரு வளமான நிலம்தான். இப்போ நீங்கள் ஹோட்டல் அடிக்கிறான்னு சொன்னால் புது மண். ஓ, மண் வந்து நல்ல மண் வேணே, மணல் மண். இதுக்குள்ளேயே மண் எடுத்து வீடு கட்டலாம். இது வேறுங்க பெரிய இடம் தான். உங்களுக்கு இந்த எல்லை ஏன் காட்டுறோம்னு சொன்னால் இது பெரிய காணின்றதை காட்ட தான் காட்டி கொண்டு வரோம். அப்போ 40 பிறப்புண்டு சொன்னால் மட்டும் காணாது. காணின்ற அளவே உங்களுக்கு காட்டத்தானே வேணும், என்னென்ன இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு காட்டுறோம். அதுவும் விரைக்கும் போகுது. இதில் இதில் தெரியுது உங்களுக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஹோட்டல் இது தான். அங்கால கடல் தெரியுது பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். கடல் தெரியுது. ஓகே, இது வரைக்கும் பேர் இது என்னென்ன இன்னும் போகுது அங்காலே. இந்த பாருங்க, இந்த மரங்களெல்லாம் நீங்கள் ஏதாவது ஹோட்டல்களை தான் செய்கிறான்னு சொன்னாலும் இந்த மரங்களெல்லாம் பட்டி போட்டு அதே உங்களுக்கு நிலத்துக்கு பசலையாகும். இந்த எல்லை இதுதானே என்ன? ஓ, இந்த தானா வயருக்கு கம்பி அடிச்சிருக்கணும் பாருங்க. எல்லை சரியான வயலில் எல்லாம் போட்டிருக்கணும். ப்ரூவா எல்லாம் கல் இருக்குது. பெரிய கல் ஒன்று கீழே இதை பாருங்க. எல்லா கல் பழைய முறையிலான எல்லா கல் அப்படியே இருக்குது பாருங்க. இப்படியே வருது. வீடுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த பாருங்க, வீடுகள் எல்லாம் இருக்குது. பக்கத்துலேயே வீடும் இருக்குது. இந்த பல பேர் தேடிக்கொண்டிருப்பீங்க யாழ்ப்பாணத்தில் ஒரு காணி வேணும்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, சரியான ரேட்டுகள் எல்லாம் போக மாட்டேன். ஆனால் இப்படி ஒரு இடத்துல உங்களுக்கு காணி கிடைக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. குறைந்த விலையில் யாழ்ப்பாணத்தில் அதான் குறைந்த விலையில் எடுக்கல. அது இது வந்து ஒரு பட்ஜெட் விலைக்கு போகுது என்னென்ன. ஒரு பட்ஜெட்டில் போய் கொண்டிருக்கு. இதுவே யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் எடுக்கிறேன்டா நிறைய செலவாகுமா? செலவாகும். யாழ்ப்பாணம் நகரப்பகுதி எண்டேக்கில் பார்க்க போனால் ஒரு 10 கோடிக்கு மேலே போகும். செலவாகும்ன்றதை விட காணி எடுக்கல அது யாழ்ப்பாணம். ஆனால் இங்கே அந்த பிரச்சனை இல்லை பாருங்க. இந்த இது என்ன எல்லா இடத்தோட வருது தானே? ரைட், இங்கே இருக்குது பாருங்க. அந்த ஹோட்டலின் எல்லைன்ற முடிவோட வருது என்ன. இந்த பாருங்க, இந்த இதில் இருக்கிற இது அங்கால வந்து அவங்க ஹோட்டலுக்குரியது தென்னையெல்லாம் வச்சுக்கிறாங்க. உங்களுக்கே பார்க்க விளங்கு. இந்த மரங்கள் வைக்க பாருங்க வருது. இந்த எல்லாத்தில் எப்படி அழகாக வருது. சின்னையிலேருந்து வளர்ந்து கொண்டு வருது. இது மாதிரி இந்த காணிக்கை நீங்கள் வைக்கலாம். இந்த மணல்லாம் என்ன சொன்னால் இந்த காணின்ற தன்மையை பார்த்து தான் அவங்களை அப்படி ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று அங்கே அடிச்சிருக்கிறாங்க.
அப்போ நீங்களும் ஏதாவது செய்கிறதா இருந்தால் இந்த காணியில் அப்படி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாருங்க அடுத்த எல்லையாக காட்டுறோம் பாருங்க. அப்படி போய்க்க இந்த பக்கத்து காணி தண்ணியோடைய வருது பாருங்க. இந்த மணல் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குண்ணே. நேராக போகுதுண்ணே. மணல் திட்டு வட்டி எடுத்தால் சரி. மற்ற இதில் வந்து தண்ணி நிற்காதுன்னு என்ன காணியில் மழை வந்து அலமூடிட்டு மழைக்கு வந்து தண்ணி என்ன செய்ய மாட்டேன் இல்லை தொடக்கு இறங்கிடும். கொஞ்சம் நேரம் நின்றாலும் மணலுக்குள்ளேயே இறங்கிடும். இந்த பாருங்க அந்த எல்லாம் உங்களுக்கு காட்டினாங்க அப்படியே வருது இங்கால. இப்படி வந்தால் இதில் பெரிய மணல் புட்டியல் இருக்குது. இதில் நீங்கள் மணல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்தா இப்படியே வருது. இப்படியே வரும் பொழுது இதானே இல்லை என்னென்ன இந்த இல்லை ரைட் இங்கே இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. இதில் கூடுதலாக வளமான இடம் அவ்வளவும் இதுக்கே வந்துடுது. இங்காலே இல்லையா? அப்புறம் இங்காலே நிற்கிறது இல்லை, இங்காலே இல்லை, இங்கால தான் வளமான இடங்கள்லாம் காட்டினாங்கால நிறைய மரங்கள் நிற்கிற இடங்கள் எல்லாம் அங்கால உங்களுக்கு அடங்கிட்டுதா. இது வளத்துக்கு வருது. எது ஓகே நேராக போதும். இப்போ டவுனுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோனராக காணியல் போகும். இது அப்படி இல்லை. இந்த தூண் அப்படியே நேராக அதில் ஒரு தூண் இருக்குது. அந்த தூண் தானே வளைஞ்சிருக்கிற தூண். இந்த அதில் காட்டுறேன் பாரு. இந்த 40 பிறப்பு காணியும் குறைஞ்ச விலையை தான் கொடுக்க போயிடும். இடத்தரகர் யாருமே இல்லை. நேரடியாகவே காணிக்காரோட உங்களை தொடர்படுத்தி விடுவிடும். தொடர் விளக்கத்தை வந்து இந்த வீடியோட டிஸ்பிளேயில் உங்களுக்கு போடுறோம். நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், இலங்கையிலேருந்து வந்து நீங்கள் கதைக்கூடிய மாதிரி இருக்கும். அது மாதிரி வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டு வாட்ஸ்அப் இலக்கம் எல்லாம் எங்கே இருந்தாவது நீங்கள் கதைச்சி இந்த காணியை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடல் தெரியுது பாருங்கள். அதில் அட்டை பண்ணி இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் சூம் பண்ணி பார்த்தீங்களா. அது ஒரு அழகான இடம் தான். இதில் ஏதாவது முயற்சியில் தான் செய்கிறானே இந்த காணியில் செய்யலாம் நீங்கள்.